மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்டமாக 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 102 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாக 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகள், கர்நாடகாவில் உள்ள 14 தொகுதிகள், ராஜஸ்தானின் 13 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மணிப்பூர், திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தலா ஒரு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் வெளி மணிப்பூர் தொகுதியின் சில பகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் மற்ற பகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 6 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த மாநிலத்தின் பெத்தூல் தொகுதிக்கு நடைபெறவிருந்த வாக்குப்பதிவு பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் அசோக் பாலவியின் இறப்பை அடுத்து வரும் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபேட் கருவியுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நடக்கும் இந்தியாவில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கையுடன் விவிபேட் இயந்திர ஒப்புகைச் சீட்டை வைத்து 100 விழுக்காடு ஆய்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் தொடர்பான நீதிபதிகளின் 5 கேள்விகளுக்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள நிரல் தகவல்களை மாற்ற இயலாது என்றது. இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், சிப்களை உற்பத்தி செய்த நிறுவனம் அதை மீண்டும் பயன்படுத்த முடியும் என ஆர்டிஐக்கு தகவல் அளித்துள்ளது முரணாக உள்ளது என வாதிட்டார். அப்போது தேர்தல்களில் முறைகேடு நடந்ததாக இதுவரை எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து வாதங்களையும் கேட்டிருந்த உச்சநீதிமன்றம் தொழில்நுட்பம் சார்ந்த விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் கூறும் தகவல்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றது. தங்களால் தேர்தலை கட்டுப்படுத்த முடியாது என்றும் கூறியது. அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் கிடைத்திருப்பதாக கூறிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்ப அலை வீசும் நிலையில் பொதுமக்கள் கவனத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், உடல்நலக் குறைபாடு உடையவர்களை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை காலத்தில் அரசு நிர்வாகம் கவனத்துடன் பாதுகாப்பு உணர்வுடன் செயல்பட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொழிற்சாலைகள், கட்டடப்பணி, கல்குவாரி போன்ற திறந்த இடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குடிநீர், நிழற்குடங்கள், முதலுதவி வசதி செய்வதை உறுதி செய்யவும், வெயிலின் தாக்கத்தால் பாதிப்படையாத வகையில் பணி நேரத்தை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். மதுரை திருமங்கலம் அருகே வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்த பார்வை மாற்றுத்திறனாளியை காவல் சார்பாய்வாளர் மீட்டு முதலுதவி அளித்தார். பேனா வியாபாரம் செய்யும் பார்வை மாற்றுத்திறனாளி மரவன்குளம் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். அப்போது வெயிலின் தாக்கத்தால் மயக்கம் ஏற்பட்டு சாலை நடுவே மயங்கி விழுந்தார். உடனே அந்த வழியாக வந்த காவல் சார்பாய்வாளர் அவரை மீட்டு தண்ணீர் தந்து முதலுதவி அளித்தார். அதன்பின் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கஞ்சா போதையில் பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரை இளைஞர்கள் கத்தியால் வெட்டியது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லைவாயல் கணபதி நகரில் குடியிருக்கும் முத்து மற்றும் அவரது நண்பர்கள் அம்பத்தூரில் வெல்டிங் வேலை செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முத்துவின் நண்பர் செல்போனில் தகாத வார்த்தைகளில் சத்தமாக பேசியிருக்கிறார். அவ்வாறு சத்தமாக பேச வேண்டாம் என்று சந்திரலேகா என்பவரை கை, தலை உள்ளிட்ட இடங்களில் வெட்டியுள்ளார். இதை தடுக்க வந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐயின் மகள், அவரது மகன் உள்ளிட்டோரையும் தாக்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து 20 வயது விஜய் உள்ளிட்டோருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அனைவரையும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தகவலின் பேரில் வந்த திருமுல்லைவாயல் காவல்துறையினர் ஏரிக்குள் தலைமறைவாக இருந்த இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என தெரியவந்துள்ளது.
திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நடத்திய போராட்டம் தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் கட்டணம் செலுத்தாமல் தேர்வு எழுத மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேர்க்காட்டில் செயல்பட்டு வரும் திருவள்ளுவர் அரசு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை 2ஆம் ஆண்டு பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை என அரசு உத்தரவிட்டுள்ளது. அவர்களுக்கான இறுதிப் பருவத் தேர்வு இன்று தொடங்கும் நிலையில் 5000 ரூபாய் வரை கல்வி கட்டணம் செலுத்தும்படி தேர்வு எழுதவுள்ள மாணவர்களை அறிவுறுத்தியதாகவும், கட்டணம் செலுத்தாவிட்டால் ஹால் டிக்கெட் வழங்கப்படாது என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பிரச்சினை ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மாணவர்கள் கேட்டுக் கொண்டனர். புனேவில் பணியிலிருந்து விலகிய நபர் தனது நண்பர்களோடு சேர்ந்து அலுவலகத்தின் முன்பாக நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த அனிகேத் என்பவர் அந்த நகரில் உள்ள நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவரது மேலாளர் அவரை மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் வேலையிலிருந்து விலகினார். தொடர்ந்து பணியின் இறுதி நாளன்று அவர் அலுவலகத்திற்கு டோலக் இசைக்கலைஞர்களை வரவழைத்து அவர்களின் இசைக்கு நண்பர்களோடு நடனமாடி பணியிலிருந்து விலகியதை கொண்டாடினார். இதனை கண்ட அலுவலகத்தின் மேலாளர் சத்தமிட்டதோடு நடனமாடியவர்களை தள்ள முயற்சித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சிலர் ஏனென்றே தெரியாமல் இந்த வீடியோ தங்களுக்கு மன நிறைவை அளிப்பதாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர். He felt stuck நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பலாப்பழத்தை யானை தூக்கிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அங்கு பலாப்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் கூடலூரிலிருந்து கர்நாடகா செல்லும் சாலை ஓரங்களில் பலாப்பழங்களை விற்பனைக்காக வியாபாரிகள் குவித்து வைத்துள்ளனர். ஆனால் உணவுக்காக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் பலாப்பழங்களை சாப்பிட சாலைக்கு வரலாம் என்று கருதிய வனத்துறையினர் வியாபாரிகளிடம் சாலை ஓரங்களில் பலா விற்க தடை விதித்தனர். இந்நிலையில் வனத்துறையினர் கருதியது போலவே இரவு ஊருக்குள் நுழைந்த யானை சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பலாப்பழத்தை ருசித்தது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வாகனத்திலிருந்து ஒலி எழுப்ப தனது தும்பிக்கையால் பலாப்பழத்தை தூக்கிக் கொண்டு யானை ஓடியது. இந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கொட்டக் மஹிந்திரா வங்கி மீதான ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையால் அந்த வங்கியின் நிறுவனர் உதய் கொட்டக் ஒரே நாளில் 10,000 கோடி ரூபாயை இழந்துள்ளார். கொட்டக் மஹிந்திரா வங்கி இணைய வழியாக புதிய பயனாளர்களை சேர்க்கவும் புதிய கிரெடிட் கார்டுகளை வழங்கவும் ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. கொட்டக் மஹிந்திரா வங்கியின் தரவு பாதுகாப்பு, பயனர் அணுகல் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் குறைபாடுகள் இருப்பதாகவும் விதிகளுக்கு இணங்காத நிலை இருப்பதாகவும் கூறி ரிசர்வ் வங்கி இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. இதனால் கொட்டக் மஹிந்திரா வங்கி பங்குகளின் விலை 10.85 விழுக்காடு சரிந்தது. இதன் எதிரொலியாக அவ்வங்கியில் 25.71 விழுக்காடு பங்குகளை வைத்துள்ள உதய் கோட்டக்கிற்கு அவரது சொத்து மதிப்பில் 10,225 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஏரியில் தடுப்பு கதவுகள் அமைத்தல் உள்ளிட்ட சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இந்த ஆண்டு இறுதி வரை தண்ணீர் சேமித்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஏரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 2411 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் நிலையில் ஏரியின் 5 மதகுகள் வழியாகவும் மேல்மட்ட கால்வாய் வழியாகவும் வெளியேற்றப்படும் நீரால் 7000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இங்கு 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தி கொள்ளளவை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை ஏரியில் 80 விழுக்காடு பணிகள் முடிவடைந்துள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தடுப்பு கதவுகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக கூடுதலாக 43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் பணி முடிவடைய இருந்த நிலையில் தற்போது மேலும் 6 மாதங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வரும் மழைக்காலங்களிலும் தண்ணீர் சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தடம் பார்க்கும் நிகழ்விற்காக வைகை ஆற்றில் கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளினார்.
மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் கோவிலிலிருந்து கடந்த 21ஆம் தேதி புறப்பட்ட கள்ளழகர் 23ஆம் தேதி அதிகாலை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் 7ஆம் நாளில் திவான் ராமராயர் மண்டபத்திலிருந்து அனந்தராயர் பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் மீண்டும் எழுந்தருளினார். ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளிய போது வைகை ஆற்றிற்குள் குவிந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கமிட்டு கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி வழிபாடு செய்தனர். ஐபிஎல் லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. கேப்டன் டு பிளசிஸ் 25 ரன்களில் வெளியேற விராட் கோலி அரை சதம் எடுத்தார். ரஜத் பட்டிதார் வெறும் 20 பந்துகளில் 50 ரன்கள் விளாசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 206 ரன்கள் குவித்தது. பின்னர் 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். அகமது, அபிஷேக் சர்மா, கமின்ஸ் ஆகியோர் மட்டும் கணிசமாக ரன்கள் சேர்த்த நிலையில் மற்றவர்கள் வந்த வேகத்தில் திரும்பியதால் அந்த அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலமாக 35 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. ரத்னம் படத்தை திருச்சி, தஞ்சாவூர் பகுதியில் உள்ள திரையரங்கு உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் திரையரங்கில் வெளியிடாமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக நடிகர் விஷால் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விஷால் வெளியிட்டிருக்கும் ஆடியோவில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நபர் தற்போது திருச்சி, தஞ்சாவூர் பகுதியில் உள்ள திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு கடிதத்தை அளித்து படத்தை முடக்குவதாக கூறியுள்ளார். மேலும் புகார் கொடுத்த நபருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளரை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்த போது அவர்கள் அழைப்பை எடுக்க மறுக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆட்சியர், எஸ்பி, முதலமைச்சர் என அனைவரிடமும் புகார் அளிக்கப்படும் என்றும் தன்னுடைய படத்திற்கு இந்த நிலை என்றால் வளர்ந்து வரும் நடிகர்களின் படங்களுக்கு என்ன நிலை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் பல்லடம் பொள்ளாச்சி சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. பல்லடத்திலிருந்து உடுமலை மற்றும் பொள்ளாச்சி செல்லும் சாலையில் நால் ரோடு அருகே தற்போது புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியுள்ளது. இந்த பாலம் குறுகலாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் பொள்ளாச்சி உடுமலையிலிருந்து வரும் வாகனங்கள் நால் ரோடு சந்திப்பில் திரும்ப முடியாமல் நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அரசு நிர்வாகத்திற்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் பாலத்தை அகலப்படுத்த திட்டமிடப்பட்டு 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்ட நெடுஞ்சாலைத்துறை மூலம் அனுமதி பெறப்பட்டது. இந்நிலையில் இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் பழைய பாலத்தை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருவதால் பல்லடம் பொள்ளாச்சி சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நல்ல விஷயம் தாங்க, போட்டு விடுங்க அப்படின்னா. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஜிஎன்டி சாலையில் உள்ள ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சம்பத் தலைமையில் 2 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அலுவலகத்தில் உள்ள முன்பக்க கதவுகள் 2ம் பூட்டப்பட்டு உள்ளே இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலராக மணிசேகர் என்பவர் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த அலுவலகத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெறுவதாக வந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கணக்கில் வராத 1,11,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், அறப்போர் இயக்கம், வேலூர் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிடாமல் நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறி மாநில அரசை கண்டித்தும் அமைச்சர் ஏவா வேலுவை கண்டித்தும் பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை கோரிய வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி பிரதமர் மோடி நாடு முழுவதும் தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் கடவுள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு பேசியதாகவும் அவரது பேச்சு தேர்தல் நடத்தை விதிகளை மீறியிருப்பதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் பிரதமர் மோடி அடுத்த 6 ஆண்டுகள் எந்த தேர்தலிலும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா அமர்வில் இன்று விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் தங்களது தேர்தல் அறிக்கை மக்களின் குரலாக ஒலிப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஜனநாயகத்தை பாதுகாத்து பாஜக RSS அமைப்பின் தந்திரங்களுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இந்த மக்களவைத் தேர்தல் இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை காக்க போராடுவதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்திருப்பதாக கூறினார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மக்களின் குரலாக இருக்கிறது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மோடி 10 முதல் 15 நபர்களை கோடீஸ்வரராக மாற்றியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கோடிக்கணக்கான பெண்கள் மற்றும் இளைஞர்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் சென்று கொண்டிருந்த நகர பேருந்தில் இருக்கையுடன் நடத்துனர் வெளியே விழுந்த சம்பவத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தமிழக மக்களிடம், குறிப்பாக அரசு பேருந்தில் பயணம் செய்வோரிடம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் பொதுமக்களிடம் அரசு பேருந்து மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இனியாவது தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு அரசு பேருந்துகளின் ஆயுட்காலத்தை குறைத்து புதிய பேருந்துகளை வாங்கவும், அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சிக்கலின்றி வெளியிடுவது தொடர்பாக அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்து கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி முழுவதும் நிறைவடைந்து விட்டதா, அதனை கணினியில் பதிவேற்றும் பணி எப்பொழுது தொடங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அமைச்சர் கேட்டு பெற்றார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடும் நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படும் என்றும், இருந்தாலும் தேர்வு முடிவுகளை எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் மாணவர்கள் தெரிந்து கொள்ள உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டது. அதோடு கோடை வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் திறப்பதில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், அவற்றை சமாளிக்க என்ன செய்யலாம் என்பன உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தும் உணவு வணிகர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பால் சார்ந்த இனிப்பு வகைகள், ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களில் உறைதல் பணிக்காக மட்டுமே திரவ நைட்ரஜன் உதவுவதாக தெரிவித்திருக்கிறது. மேலும் திரவ நைட்ரஜனை உணவுகளை பேக்கிங் செய்வதற்கும் உறைதல் பணிக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறது. பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை கலந்து விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி என தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளவரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது.
அந்த மனுவுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் விசாரணையை முடக்கும் நோக்கத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், போதிய காரணங்கள் ஏதுமில்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று அமலாக்கத்துறை தனது பதில் மனுவில் கூறியுள்ளது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு முழுவதும் தலைவர் என கூறிக்கொண்ட டிடிவி தினகரன் தற்போது ஒரு தொகுதிக்கு மட்டும் தலைவராக இருப்பதாகவும், தேர்தலுக்கு பிறகு அவர் செல்லா காசாக ஆகிவிடுவார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 68,323 பூத் இருக்கு. நாங்கள் கட்டமைப்பு அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த கட்டமைப்பு இருந்திருந்தால் இது வெரிஃபிகேஷன் பார்த்து தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காளர்கள் பெயரை விடுபட்டிருக்கணும்னு எப்போ சொல்கிறது? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். பூத் ஏஜென்ட் இல்லை, ஒரு மாயத்தோட்டத்தை அவங்க ஏற்படுத்தினது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அது தோல்விக்கான காரணத்தை தேடுகிறார்கள். இதெல்லாம் தேர்தல் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குல்ல. எல்லாரும் இதை கவனமாக பார்த்துருக்கணும். என்ன கேட்குறேன், உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் 14 ஆண்டுகள் ஏன் இந்த மக்களை தள்ளி வச்சார்? ஏன் இந்த மக்களை புறக்கணிச்சார்? இப்போ புறக்கணித்த மக்கள் ஆதரிப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் வர்றாரு? வாய் சவுடால் சொல்ல எல்லாமே சொல்லுவார். தேர்தல் தீர்ப்பு அவருக்கு நல்ல தக்க பாடத்தை கொடுக்கும். காங்கிரஸில் இணைத்துக் கொள்ள வேண்டி நடிகர் மன்சூர் அலிகான் விண்ணப்பம் அளித்திருக்கிறார். நடிகர் மன்சூர் அலிகான் அவ்வப்போது அரசியல் ரீதியான அதிரடி கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து வந்த மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியையும் நடத்தி வந்தார். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதிமுக அலுவலகத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கேட்டார். ஆனால் அதிமுக தரப்பில் எந்த பதிலும் வராததால் வேலூர் தொகுதியில் களம் கண்ட மன்சூர் அலிகான் தீவிர வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருந்தார். வாக்குப்பதிவுக்கு 2 நாள் முன்னதாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் தன்னை காங்கிரஸில் சேர்த்துக் கொள்ளுமாறு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை நேரில் சந்தித்து நடிகர் மன்சூர் அலிகான் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மணல் குவாரி முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் 11 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது தொடர்பாக பல்வேறு வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பலமுறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் அவர்கள் ஆஜராகாமல் இருந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது என உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு நேரில் ஆஜராக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் மணல் குவாரி தொடர்பான ஆவணங்களுடன் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்களும் நேரில் ஆஜராகினர். ஆட்சியர்களிடம் ஆவணங்கள் அடிப்படையில் 11 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. ஒவ்வொரு ஆட்சியரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட ஆட்சியர்களிடம் பெறப்பட்ட விவரங்களை வைத்து ஒப்பந்ததாரர்களையும் அடுத்து விசாரணைக்கு அழைக்க அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோ பரப்பியதால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த யூடியூபர் மனிஷ் காஷ்யப் பாஜகவில் இணைந்தார். பாஜக தலைமையகத்தில் அக்கட்சி எம்பி மனோஜ் திவாரி முன்னிலையில் மனிஷ் காஷ்யப் பாஜகவில் இணைந்தார். தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து அவர் ஆசி பெற்றார். பாஜகவில் இணைந்த பிறகு புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு மட்டுமேதான் குரல் கொடுத்ததாகவும் எந்த மாநில அரசுக்கு எதிராகவோ அப்போது செயல்படவில்லை என்றும் தெரிவித்தார். உலகின் அழகிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறியப்படும் வெனிஸ் நகரத்தில் சுற்றுலா பயணிகள் நுழைய கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் வெனிசுக்குள் வந்துவிட்டு செல்லும் சுற்றுலா பயணிகள் மட்டும் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணிக்குள் நகருக்குள் வந்து செல்ல விரும்புவோர் கட்டணம் செலுத்த வேண்டும். இணைய வழியில் கட்டணத்தை செலுத்தி அனுமதி சீட்டு பெற்றுக் கொள்ளலாம். நேரிலும் அனுமதி சீட்டை பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது.
அதிக அளவிலான மக்கள் வரவை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த அனுமதிச் சீட்டு முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக நகர நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகரத்திற்குள் உள்ள தங்கும் விடுதிகளில் முன்பதிவு செய்துள்ளவர்கள் 14 வயதிற்கும் குறைவானவர்கள் அனுமதிச் சீட்டு பெற வேண்டியதில்லை. இருப்பினும் இணைய வழியில் பதிவு செய்வது அவசியம். நகரில் குடியிருப்பவர்கள், மாணவர்கள், நகரில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த கட்டண முறை பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண முறையை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டில் மட்டும் 2 கோடி சுற்றுலா பயணிகள் வெனிஸ் வந்து சென்றுள்ளனர். அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருவதால் நகரின் இயற்கை சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு அனுமதிச் சீட்டு முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பஞ்சாயத்து கிளர்க் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். திருவல்லம் பகுதியைச் சேர்ந்த பிரபு பொன்னை அடுத்த பாலைக்குப்பத்தில் பஞ்சாயத்து கிளர்க்காக பணியாற்றி வருகிறார். இவர் 2011, 2017 ஆகிய இடைப்பட்ட காலகட்டத்தில் பணியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பிரபு வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனையில் வங்கி பரிவர்த்தனை, சொத்து தொடர்பான ஆவணங்கள், வருமானம் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய கடையின் உரிமத்தை ரத்து செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மதுரை முழுவதும் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தும் கடைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி தெப்பக்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் உணவு கடைகளில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தும் ஸ்மோக் பிஸ்கெட் கடையின் உணவு பாதுகாப்பு தர சான்றிதழை ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கடையை சுற்றி ஒட்டப்பட்டுள்ள விளம்பரங்களை அகற்றவும் உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு மதுரை முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூரில் அரசு பேருந்து நடத்துனரை மதுபோதையில் இருந்த நபர் தாக்கியதால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்தை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்திலிருந்து கடலூர் செல்லும் அரசு பேருந்து நடத்துனர் அருள்ராஜை மதுபோதையில் இருந்த தனுஷ் என்பவர் தாக்கியுள்ளார். இதனால் அவ்வழியாக செல்லும் அரசு பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்து பணியாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரமாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நடத்துனரை தாக்கிய நபரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த போது அவர் போதையில் இருந்ததால் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் போராட்டம் தீவிரமடைந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடனே நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதைத் தொடர்ந்து நடத்துனரை தாக்கிய தனுஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் கடற்கரை பகுதியில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இறால் பண்ணை உரிமையாளருக்கு மே 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி அருகே அரசங்கரை கடற்கரை பகுதியில் உள்ள இறால் பண்ணையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி 110 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த இறால் பண்ணை உரிமையாளர் முகமது சுல்தான் திருச்சியில் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு மே மாதம் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுத்து சிறையில் அடைக்க நீதிபதி பாபுலால் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் முகமது சுல்தானை பலத்த பாதுகாப்புடன் சிறையில் அடைத்தனர்.